வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகன் ஐசக். ரொம்ப சந்தோஷமா பேசக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம இல்லை. ஏன்னா பத்மஸ்ரீ டாக்டர் விவேக்குடைய மறைவு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நேத்து ஒரு சின்ன ட்ரிபியூட் வீடியோ தான் நான் போட்டேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சோகத்திலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இதே நிலைமையில தான் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நடிகர் விவேக் ஒரு நகைச்சுவை நடிகர், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அவருடைய படங்களை பத்தியும் அவரோட நடிப்பை பத்தியும் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த சமூக பணியை பத்தியும் நிறைய பேசிட்டு இருந்தாலும் அவருடைய திடீர் மறைவு ரொம்ப ஒரு பாதிப்பை கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பாதிப்புல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் கால அவகாசம் ஆகும். நகைச்சுவைன்னு சொன்னாலே சிரிக்க வைக்கிறது தாங்க. ஒருத்தரை சிரிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். யாரை வேணாலும் நம்ம அழ வச்சிட முடியும், ஆனா சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் நடிகர் விவேக் அவர்கள் அவருடைய நகைச்சுவையில ஒவ்வொரு தடவையும் நல்ல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வந்தார். இத பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா வெறும் நகைச்சுவை மட்டும்தான் இருக்கும். ஒரு படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த நகைச்சுவை தனியா இருக்கும். ஆனா நடிகர் விவேக் வந்த பிறகு அவர் கதாநாயகனோட கதையோட ஒட்டி நகைச்சுவைகள் செய்யற மாதிரி நிறைய படங்கள் வந்தது. ஒவ்வொரு படத்திலும் நடிகர் விவேக் நடிக்கும் பொழுது அவரின் கதாபாத்திரத்தின் மூலம் அவர் நிறைய கருத்துக்களை சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்தாரு. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஜாம்பவான நடிகர் விவேக் இப்போ இந்த நிமிஷம் நம்ம கூட இல்லை. நிறைய பேரு நிறைய காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிதர்சனமான உண்மை அவர் நம்ம கூட இப்போ இல்லை. ஆங்காங்கே நிறைய தகவல்கள், ஆங்காங்கே நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. எது உண்மை எது பொய் என்று நாம இங்க முடிவு பண்ண முடியாது. மறைந்த அதிபர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நடிகர் விவேக்கு சொன்னது, மரம் நடுவோம். இந்த நாள் வரைக்கும் 33 லட்சம் மரங்களை நடிகர் விவேக் நேற்றிருக்காரு. சொல்றதுக்கு எவ்வளவு சுலபமா இருக்கும், செய்யறதுக்கு அவ்வளவு சுலபமா இருக்காதுங்க. 33 லட்சம்ங்கிறது ஒரு பெரிய தொகை. விவேக் சார் இந்த பணியை ரொம்ப சிறப்பா ஆற்றியிருக்காரு. அவருடைய கனவு பச்சை பசுமையான பூமி. அதையே நம்ம தொடர்ந்து செய்யக்கூடாது. நம்ம வீட்டுல ஒரு மரக்கன்று நடுவோம். இல்ல உங்க வீட்டுல ஏற்கனவே மரங்கள் இருந்தால் அந்த மரங்களை நல்லபடி பராமரிங்க. இது நம்ம நடிகர் விவேக் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமா, ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நான் பாக்குறேன். எந்த சூழ்நிலையும் தப்பான செய்திகளை, தப்பான வதந்திகளை பரப்பாம இறந்தவரோட ஆத்மா நல்லபடி சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்யணும். ஏற்கனவே நிறைய போராட்டங்கள் இருக்கு. நிறைய நியாயத்துக்காக நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு இந்த மாதிரி ஒரு இழப்பை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். உலக நாடுகள் நடிகர் விவேக்கோட மரணத்தை பத்தி பேசுறாங்க. நடிகர் விவேக் உலக நாடுகள்ல உள்ள எல்லா தமிழர் வீட்டுக்கும் வந்திருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சோசியல் மீடியால யார் நடிகர் விவேக் பத்தி பேசல. நாம அனைவரும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இந்த நிமிஷம் பிரார்த்தனை செய்வோம். அது மட்டும் இல்லைங்க, நடிகர் விவேக் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல விஷயங்கள், அவர் விட்டு சென்ற நல்ல குணங்கள், நல்ல கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில நம்ம பின்பற்றுவோம். நடிகர் விவேக்கோட ஆசையை நிறைவேற்றணும்னா நம்ம அனைவரும் மரம் வளர்ப்போம், மரத்தை பாதுகாப்போம். அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய தலைமுறைக்கு நல்ல சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை விட்டுட்டு போவோங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. இந்த சூழ்நிலையை நம்ம கடந்து வர்றதுக்கு நாட்கள் ஆகலாம். நம்ம எல்லாரும் பாசிட்டிவா இருப்போம், தைரியமா இருப்போம். ஒருத்தர் நம்ம கூட இல்ல, அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு. அவரை பத்தின நல்ல விஷயங்களை பத்தி மட்டும் பேசுவோம். கேட்கிற எல்லா விஷயத்தையும் நம்பிக்கிட்டு இல்ல, பாக்குற எல்லா விஷயத்தையும் நம்பிக்கிட்டு இல்லாம நம்மளுக்கு கிடைக்கிற தகவல் உண்மையான பார்த்துட்டு தாங்க நம்ம செயல்படணும். தயவு செஞ்சு எந்த விதமான வதந்தையும் நம்பாம அதோட உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் செயல்படுவோம். இன்னைக்கு நடிகர் விவேக்கோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நாம மீண்டும் பிரார்த்தனை செய்வோம். அவர் விட்டு சென்ற நற்பணிகள் அனைத்தையும் தொடர
நம்மால் முடிந்தவரை முயற்சி செய்வோம். இனி தொடங்கி உங்கள் வீட்டில் ஒரு மரக்கன்றை நடுங்கள். உங்கள் வீட்டில் மரங்கள் இருந்தால் அதை பராமரியுங்கள். நன்றி.